இப்போ கூட சமீபத்தில் போய் திமுக அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு நான் எடப்பாடி தொகுதியிலேயே நின்று எடப்பாடியை வீழ்த்துவேன்னு சொல்லி அப்படிலாம் உங்களுக்கு வீரவசனம்லாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தார். அவரை பொறுத்தளவுக்கு அங்கே மக்கள் அங்கீகாரம் இல்லாமல் இப்போ அவரை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஈஸ்வரன் வந்து கொங்கு மண்டலத்தில் எங்களுடைய வாக்கு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அப்படித்தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்களோட இதுதான் தீர்மானிக்கும்னு சொல்றாரு. அப்படிலாம் இல்லை. அவரே போன சட்டமன்ற தேர்தலில் குறைந்த வாக்குகள் 2000 வாக்குகளில் தான் அவர் வெற்றி பெற முடிஞ்சது. செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து கொங்கு மண்டலத்தை நாங்கள் வந்ததுக்கப்புறம் வலிமைப்படுத்திட்டோம், கொங்கு மண்டலம் முழுக்க வந்து திமுக பலமாக இருக்குன்னு தானே அவங்க சொல்ல முடியும். அவங்க பலமாக இருக்கிறத சொன்னால் தானே அவங்க தலைமை வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும், வேலை கொடுக்கும். தொடர்ச்சி அவங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுகவும் எப்படியும் கொங்கு மண்டலத்தை பலப்படுத்தணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி போன்றவங்களை வந்து இறக்கி விட்டு தீவிரம் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அங்கே கள சூழல் அப்படி இல்லை. அங்கே பொறுத்தளவுக்கு அதிமுக தான் வலிமையாக இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டு பங்கீடுலேயே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, கூட்டணி விட்டு வெளியே போகிற மாதிரி அளவுக்குலாம் பிரச்சனைகள் வந்துச்சு. அவங்க அவ்வளோ பலமாக இருக்கிறாங்களான்னு தெரியல. உங்களுக்கு 28 தொகுதியை தூக்கி அவங்க கிட்டத்தட்ட திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து தான் அந்த 28 தொகுதியை வாங்கினாங்க. அவங்களுக்குள்ள இன்னும் அந்த ஒரு முரண்பாடு நெருடல் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னொன்று குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடியார் அண்ணாமலையை பழி வாங்கிட்டாரு அப்படின்னு திமுக ஐடிவியினர் வந்து எழுதுறாங்க. அப்படி எழுதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. திமுக தான் வருத்தப்படுறாங்களே தவிர, இதே அண்ணாமலை என்ன சொன்னார், அண்ணன் எடப்பாடியை ஜெயிச்சு தமிழகத்தின் முதல்வர் வரணும்னு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ திடீர்னு கூட்டணிக்கு வந்த தேமுதிகவுக்கு கூப்பிட்டு 10 தொகுதியை வாரி வழங்கின திமுக தன்னுடைய பயணித்து தன்னுடைய அரசை காப்பாற்றுறதுக்காக கொள்கை கூட்டணின்னு சொல்கிற இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, இவங்க ஏற்கனவே கொடுத்த தொகுதியை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அதை விட தொகுதி குறைவாக கொடுத்தும் இன்னும் அங்கே வந்து இவங்க வந்து இன்னும் திமுகவுக்கு கூட பயணிக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அது வந்து சமூக நீதின்னு சொல்கிற அந்த இடத்துலேயே இவங்களுக்குலாம் சமூக நீதி இருக்கான்னு தெரியல. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் கொங்கு மக்கள் முன்னணியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சி ஆறுமுகம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். திமுக அதிமுக 2 அணிகளும் மாறி மாறி வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக திமுக அணியை பார்க்கும்போது இன்னமும் அங்கே ஒரு பெரிய ஒரு குழப்பங்களும் கலைபாரங்களும் நடந்த வண்ணம் இருக்குது. நிறைய அந்த ஒரு சீட்டு கட்சிகள் 2 சீட்டு கட்சிகள் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அதில் குறிப்பாக தனியரசு அவர்கள் திமுகவுக்கு கடுமையான ஒரு ஆதரவை கொடுத்துட்டு வந்தார். நிச்சயம் அவர் சில தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ கடைசி நேரத்தில் அவருக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு திமுக தலைமை மறுத்திருக்கதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா எதனால் தனியரசு புறக்கணிக்கப்பட்டிருக்காரு? இல்லை, அவர் தொடர்ச்சியாக வந்து தனியரசை பொறுத்தளவுக்கு அவர் தான் சொல்லிகிட்டே இருந்தார், எனக்கு திமுகவில் ஒரு தொகுதி உறுதியாக கொடுக்குறாங்க, நான் தொகுதியில் நிற்கிறேன்னு தொடர்ச்சியாக ஊடகங்களில் பேசிகிட்டு இருந்தாரே தவிர, திமுகவில் அதிகாரப்பூர்வமாக எப்போயுமே வந்து தொகுதி கொடுக்குறதாவோ அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தினதாவோ நம்ம பார்க்கல. அவரை பொறுத்தளவுக்கு எப்படியாவது திமுகவில் ஒரு தொகுதி வாங்கிடணும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அங்கே அவருக்கு தெரியும், அவர் கொங்கு மண்டலத்தில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தனியரசுக்கு ஒரு அமைப்பே பதிவு பண்ணாமல் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் தான். இப்போ வரைக்கும் அவருக்கு ஒரு அமைப்பு பதிவு பண்ண ஒரு அமைப்பே இல்லை, ஒரு இயக்கம் இல்லை அவருக்கு. அவர் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊடகங்கள் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு அவர் எப்படியா தொகுதி வாங்கிடலாம்னு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இளைஞர்கள் தன் பக்கம் தான் நிறைய பேர் இல்லை, அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே அவர் தன் பக்கம் இளைஞர் இருக்கிறாங்கன்னா அவங்க விசாரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு திமுக பொறுத்தளவுக்கு எல்லாம் உங்களுக்கு திமுக அதிமுக பொறுத்தளவுக்கு பலம் பலகீனத்தை விசாரிச்சிருப்பாங்க. அவரை பொறுத்தளவுக்கு அவரு கூட இருந்த எண்ணற்ற இளைஞர்கள் நிறையா அவருக்காக வழக்கு வாங்கினவங்க, சிறைக்கு போனவங்கலாம் அவரை விட்டு எப்பயோ நகர்ந்துட்டாங்க. அவரை பொறுத்தளவுக்கு கொங்கு மண்டலத்தில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறாங்க. அப்படி விசாரித்ததில் அவருக்கு தொகுதி கொடுக்குறனால திமுகவுக்கு ஏதாவது பலன் வரணும் இல்லையா? அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்தா ஒரு 10 தொகுதியிலையாவது அவருக்கு இருக்கிற வாக்கு திமுகவுக்கு கைமாறணும் இல்லையா? அப்படி ஏதாவது விசாரிச்சிருப்பாங்க. அதனால் அவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குமே தவிர திமுக தொகுதி கொடுத்த மாதிரி தெரியல. ஏற்கனவே ஒரு அதிமுகவில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் அதிமுகவுக்கு விசுவாசம் இல்லாமல் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ கூட சமீபத்தில் போய் திமுக அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு நான் எடப்பாடி தொகுதியிலேயே நின்று எடப்பாடியை வீழ்த்துவேன்னு சொல்லி அப்படிலாம் உங்களுக்கு வீரவசனம்லாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தார். அவரை பொறுத்தளவுக்கு அங்கே மக்கள் அங்கீகாரம் இல்லாமல் இப்போ அவரை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அவர் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாரு, எப்படியாவது இந்த சட்டமன்ற
தேர்தலில் ஒரு தொகுதி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து திமுக தலைவரையும் வந்து வானிலையோ அளவுக்கு புகழ்ந்துட்டு இருந்தார். அப்படியாவது புகழ்ந்தாவது நமக்கு ஒரு தொகுதி கிடைக்கும்னு நினச்சாரு. பட் அவங்களுக்கு தெரிஞ்சு அவரை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ இப்போ கூட அவர் எப்படி எடப்பாடியாரை துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்ன போல, அதுபோல் நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க ஊடகங்களில், திமுக நம்ப வச்சு எங்களுக்கு வந்து சுவிட்டி தரேன்னு சொன்னாங்க, அப்படி தரல சொல்லி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தொடர்ச்சி விமர்சனம் பண்ணுவார். இன்னும் குறிப்பாக இன்னும் ஒரு நாள் இருக்குது, அதனால வாய்ப்பு இருக்குது அவர் இன்னும் வேறு கூட்டமைப்புகள்லாம் இருக்கிறனால, சசிகலா போன்றவங்களாம் இருக்கிறனால கூட இன்னும் அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒரு தன்மை மிக்க ஒரு தலைவர் இல்லை. அவரை பொறுத்தளவுக்கு எங்கள் தொகுதிக்கு பணமும் சீட்டும் கொடுக்குறாங்களோ அது எந்த கட்சிக்கும் போகிறதுக்கு அவர் தயங்க மாட்டார். அவரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான். ஆனால் தொடர்ந்து திமுக அணியில் குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்துக்கான பிரதிநிதிகள் எங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ ஈஆர் ஈஸ்வரன் வந்து தொடர்ந்து பேசும்போது எல்லாமே வந்து கொங்கு மண்டலத்தில் திமுக முழுமையாக வெற்றி வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு. களம் அப்படி தான் இருக்கா சார்? இல்லை, அப்படி இல்லை. இப்போ கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக பலமாக இருக்கிற ஒரு பகுதி. தொடர்ச்சியாக அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அம்மா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கொங்கு மண்டலம் அதிமுக ஒரு வலிமையான உள்ள பகுதி. அப்படி இயக்கங்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக இன்னைக்கு திமுகவில் தொடர்ச்சியாக உங்களுக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு எப்பொழுதும் ஒரு கொங்கு அமைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அது எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட்டணியில் ஒரு அமைப்புக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுபோல் அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட்டணியில் கொங்கு அமைப்புகளுக்கு தொகுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த எல்லா பகுதியிலையும் நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லா சமூக இயக்கங்களுக்கும் கூட்டணியில் திமுக அதிமுக கொடுக்கறது இயல்பான ஒன்று தான். அதுபோல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஈஆர் ஈஸ்வரன் வந்து கொங்கு மண்டலத்தில் எங்களுடைய வாக்கு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அப்படித்தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்களோட இது தான் தீர்மானிக்கும்னு சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை. அவரே போன சட்டமன்ற தேர்தலில் குறைந்த வாக்குகள் 2000 வாக்குகளில் தான் அவர் வெற்றி பெற முடிஞ்சுது. அப்படி தான் சூழல் இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் ஈஆர் ஈஸ்வரன் கூட்டணியில் இருந்தார். அவர் கூட்டணியில் இருந்ததுனால கொங்கு மண்டலம் பூரா திமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சா? அப்படிலாம் இல்லையா? ஈஸ்வரன் இருந்ததுக்காக ஜெயிச்சிருக்கணும்ல. அப்படி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் எல்லா தொகுதியிலையுமே திமுக ஜெயிச்சிருக்கணும்ல. அதிமுக தானே கூடுதலான தொகுதியில் வெற்றி பெற்றுச்சு. அப்படிலாம் இல்லை. அவர் ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டுறதுக்காக சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கிறப்ப அந்த கூட்டணிக்கு சாதகமாக தான் பேச முடியும். அதன் அடிப்படையில் அவர் வந்து கொங்கு நாடு மக்கள் கட்சி வந்து திமுக கூட்டணி இருக்கனால பலமாக இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அங்கே கள நிலவரத்தை பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு கூட்டணிக்கு சாதகமான நிலை தான் கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு இருக்குது. அமைச்சர் செந்தில் பாலாஜி சமீபத்தில் ஒரு காணொலியில் பேசும்போது திமுக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வலிமையாக கொங்கு மண்டலத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. அமைச்சர் முத்துசாமியும் அதே போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு. அவங்க சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? இல்லை, நீங்கள் வந்து ரெண்டு பேருமே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனவங்க ஒன்று. ரெண்டாவது வந்து திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு முக்கிய புள்ளிகளாக இருக்கிற உங்களுக்கு வந்து முத்துசாமி அண்ணனாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க வந்து கொங்கு மண்டலத்தை நாங்கள் வந்ததுக்கப்புறம் வலிமைப்படுத்திட்டோம், கொங்கு மண்டலம் முழுக்க வந்து திமுக பலமாக இருக்குன்னு தானே அவங்க சொல்ல முடியும். அவங்க பலமாக இருக்கிறத சொன்னால் தானே அவங்க தலைமை வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும், வேலை கொடுக்கும். தொடர்ச்சி அவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவும் எப்படியும் கொங்கு மண்டலத்தை பலப்படுத்தணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி போன்றவங்களை வந்து இறக்கி விட்டு தீவிரம் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அங்கே கள சூழல் அப்படி இல்லை. அங்கே பொறுத்தளவுக்கு அதிமுக தான் வலிமையாக இருக்குது. இல்லை, அவங்க தொடர்ந்து மீண்டும் மீண்டும் எந்த புள்ளியில் வந்து நிற்கிறாங்கன்னா, எல்லா சமூக அமைப்புகளும் எங்கள் அணியை தான் ஆதரிக்கிறாங்க, அதிமுகவுக்கு அங்கே செல்வாக்கு இல்லை, அதிமுக கூட்டணிக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க. குறிப்பாக அருந்ததிய அமைப்புகள் எல்லாமே வந்து எங்கள்கிட்ட தான் ஆதரவு நிற்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் சீட்டு கூட கொடுக்கல, ஆனால் எங்களுக்காக தொடர்ந்து வேலை செய்கிறாங்க, இது கொள்கை கூட்டணி அப்படிங்கிறாங்க. உண்மையாக அப்படி தானே? இல்லை, அப்படிலாம் இல்லை. கொள்கை கூட்டணின்னா உங்களுக்கு இப்போ நீங்களே உதாரணமாக சொன்ன மாதிரி தனியரசு கொள்கை கூட்டணினா சீட்டு இல்லைனாலும் அங்கே இருந்திருக்கணும். வேல்முருகன் நீண்ட நாளாக வந்து திமுக ஆதரவாக தமிழ்நாட்டில் நடக்கிற எவ்வளோ பிரச்சனைகளுக்கு அரசுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்து வேல்முருகன் இன்னைக்கு வெளியே போயிட்டார். அவங்களுக்காகவே தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் வந்து உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் திமுகவை பாதுகாத்துக்கிட்டு வந்திருந்தா அவங்களுக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தொகுதி வந்து முறையாக வந்து கொடுத்தாங்களான்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தொகுதிகள் கொடுக்க முடியல. இப்போ திடீர்னு கூட்டணிக்கு வந்த தேமுதிகவுக்கு கூப்பிட்டு 10 தொகுதியை வாரி வழங்கின திமுக தன்னுடைய பயணித்து தன்னுடைய அரசை காப்பாற்றுறதுக்காக கொள்கை கூட்டணின்னு சொல்கிற இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இவங்க ஏற்கனவே கொடுத்த தொகுதியை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அதை விட தொகுதி குறைவாக கொடுத்தும் இன்னும் அவங்க வந்து இவங்க வந்து இன்னும் திமுகவுக்கு கூட பயணிக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அது வந்து சமூக நீதின்னு சொல்கிற அந்த இடத்துல இவங்களுக்குலாம் சமூக நீதி இருக்கான்னு தெரியல. தொடர்ச்சியாக இவங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது, அந்த கூட்டணியை ஆதரித்து இவங்க செய்கிறாங்க.
இருக்கிறாங்க. அப்படி எல்லா பகுதியிலையும் இருக்கிற அமைப்புகள், எல்லா அமைப்புகள் தெரியும் உங்களுக்கு. அதை அருந்திர அமைப்புகளாக இருந்தாலும் சரி, மற்ற எங்களை போன்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லா ஒரு அமைப்பு திமுக ஆதரவு எடுக்கும் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, ஒரு அமைப்பு அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிகளை சேர்க்குமே தவிர அது பெரிய அளவை வெற்றியாக மாற்றுமான்றது ஒரு சந்தேகம் தானே. அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலையும் ஒட்டுமொத்தமாக அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகளில் கொங்கு மண்டலத்தை கணிசமாக அவங்க கைப்பற்றி இருந்தாங்க. இந்த முறை பாஜகவும் அந்த பகுதிகளில் வலுவாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு கொங்கு மண்டலம் இந்த முறை கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏற்கனவே அவங்க வலுவாக இருக்கிற ஒரு பகுதி. ஏற்கனவே போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி தான் உங்களுக்கு பாஜக அங்கே 2 சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனும் சரஸ்வதி அவங்களும் வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதுபோல் இந்த தடவை ஏற்கனவே இப்போ நீங்கள் அண்ணாமலை அவர்கள் தலைமை பொறுப்பேற்றதுக்கப்புறம் இன்னும் அங்கே இளைஞர்கள் நிறையா பிஜேபி நோக்கி போனாங்க. இப்போ பிஜேபியும் அங்கே ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறனால, ஏற்கனவே அதிமுக பலமாக இருக்கிறனால இன்னும் சேர்றப்போ இன்னும் கூடுதலாக அதிமுக வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் கொங்கு மண்டலத்திற்குனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் முதல்வராக வருவதனாலேயே கொங்கு மக்கள் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு சொல்லப்படுது. அதில் உண்மை இருக்காது? இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவில் கொங்கு கட்சிக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துட்ருக்குறாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் கொங்கு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி எடப்பாடி வந்ததுக்கப்புறம் எங்களை போன்ற கொங்கு இயக்கங்கள் ஆதரவு கொடுத்தும் இந்த தடவை கொங்கு அமைப்புக்கு எந்த அமைப்புக்கும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடறதுக்கு கொங்கு அமைப்புக்கு எடப்பாடியார் வாய்ப்பு கொடுக்கல. வேறு எல்லா சமூக அமைப்புகளும் உங்களுக்கு ஏசி சண்முகமாக இருக்கட்டும், ஜான் பாண்டியன் போன்றவங்களாக இருக்கட்டும், பூவை மூர்த்தியாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு அமைப்புகளுக்கு சமூக அமைப்புகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த தடவை கொங்கு அமைப்பு வலுவாக இருக்கிற எங்களை போன்ற வளர்ந்து வர்ற அமைப்புகள் கூட இந்த தடவை நாங்களாம் தொகுதிகள் கேட்டோம், எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்கோம். கொங்கு மண்டலத்தில் கொங்கு வள கவுண்டர் சமூகத்தை பொறுத்தளவுக்கு அமைப்பு ரீதியாக இருக்கிற எங்களை போன்றவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை. எங்களை அப்படிலாம் அவர் ஒரு சாதிய கட்டமைப்புகள் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி அதிமுக பல வருடங்கள் ஆண்ட கட்சி, அந்த கட்சியின் தலைமை பொறுப்பு எடுக்கிறப்ப அவர் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக தான் பார்க்கப்படுறாங்க. அவரை இப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரியே அவர் குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்தால் எங்களை போன்றவங்களுக்கு கூட வாய்ப்பு கொடுத்துருக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை கூட கொங்கு அமைப்புகளுக்கு அவர் புறக்கணித்தது எங்கள் கொங்கு மண்டலத்திலே எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் தான். ஏதோ ஒரு கொங்கு அமைப்புக்கு அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்கணும்னு. ஆனால் அவர் அது கொடுக்காம விட்டார். அப்படி அவர் ஒரு சாதி முத்திரை குத்த முடியாத அளவுக்கு அவர் நடந்துக்கிறார். ஆனால் அவர் நானே அதற்கான ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற அடிப்படையில் அணுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். அப்படி கூட நம்மளே இருக்கிறோம் எதுக்குன்னு கூட அப்படி நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அவங்க பொறுத்தளவுக்கு ஒரு பொதுவான கட்சி, சமூக நீதின்னு சொல்கிற கட்சி. தொடர்ச்சியாக அதிமுகவில் அம்மா இருக்கிறப்ப தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்தாங்களே, 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் தனியார் சொந்தார் இல்லையா? அப்படிங்கிறப்ப எல்லா சமூக அமைப்புகளுக்கும் நீங்கள் சமமாக வாய்ப்பு கொடுக்குறப்ப கொங்கு வள கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த எங்களை போன்ற இயக்கம் நடத்துகிறவங்களுக்கும் ஒரு சம அளவில் வாய்ப்பு கொடுக்கணும் தான் நான் எங்கள் கோரிக்கை வைப்போமே தவிர, அப்படி அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே இருக்கிறாங்கன்றப்ப அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு திமுகவில் நீங்கள் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, முத்துசாமி இருக்கிறாங்க, அப்படி ஒரு கட்சியில் அப்படி பயணிக்கிறதுங்கிறது வேற. அந்த மாதிரி இல்லாமல் எங்களை போன்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் அப்படி நினைச்சிருந்தானா அது தவறானது. அது தொடர்ந்து திமுக கூட்டணியில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் காங்கிரஸ் சில தொகுதிகளை கேட்குறாங்க. அந்த தொகுதிகளில் திமுக வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள், இந்த பிரச்சனை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு முட்டல் மோதலாகவே தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் திமுக உறவு சுமூகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, காங்கிரஸ் திமுக உறவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். இந்த 2 மாதங்களுக்கு முன்னே 1 மாதம் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டு பங்கீடுலேயே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு. கூட்டணி விட்டு வெளியே போகிற மாதிரி அளவுக்குலாம் பிரச்சனைகள் வந்துச்சு. அவங்க அவ்வளோ பலமாக இருக்கிறாங்களான்னு தெரியல. உங்களுக்கு 28 தொகுதியை தூக்கி அவங்க கிட்டத்தட்ட திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து தான் அந்த 28 தொகுதியை வாங்கினாங்க. அவங்களுக்குள்ள இன்னும் அந்த ஒரு முரண்பாடு நெருடல் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அது இன்னும் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி திமுக வலுவாக இருக்கிற பகுதியெல்லாம் அவங்க கேட்குறாங்கன்னா இன்னும் அது ஒரு பெரிய முரண்பாட்டை தான் ஏற்படுத்தும். இன்னும் திமுக கூட்டணிக்குள்ளே அவங்க எல்லாருமே ஒரு திருப்தியோட ஒரு முழு மனசோடு இருக்கிறாங்களான்ற ஒரு சந்தேகமாக இருக்குது. அது காங்கிரஸாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருந்தாலும் அவங்களாம் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்காத ஒன்று. காங்கிரஸ் எப்படியோ எதிர்பார்த்ததோ கூடுதலாக வாங்கிட்டாங்க. அவங்களுடைய வலிமையை விட கூடுதலாக தொகுதி வாங்கியிருக்காங்க. வலிமையாக இருக்கிற இவங்களுக்கு தொகுதி கிடைக்கலன்னு இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மதிமுகவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ஒரு நெருடல் இருந்துட்டு தான் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து மக்களை போய் சந்தித்து ஒற்றுமையாக சந்தித்து வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்களா? இவங்களுக்குள்ள முதல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்குமாங்கிறதே இப்போ நமக்கு இப்போ சமீப காலமாக ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அவங்க யாருமே திருப்தி இல்லை. தொடர்ச்சியாக அவங்க ஊடகங்களை பார்த்தீங்கன்னா அவங்களே பேசிகிட்டு இருக்கிறாங்க. மதிமுக தொடர்ந்து நாங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் திருமாவளவன் அதான் சொன்னாங்க, ஒரு சந்தோஷமாக இல்லை, அவங்க கூட்டணிக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இல்லை. இவங்க அதிமுக பொறுத்தளவுக்கு
வேகமாக வந்து கூட்டணி அறிவிச்சுட்டு தொகுதியில் அறிவிச்சுட்டு அவங்க களத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இவங்களுக்குள்ள இன்னும் அந்த ஒற்றுமை இல்லாத சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. அது வந்து வெற்றி வாய்ப்பை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது திமுக. பாஜக கடந்த முறை மொடக்குறிச்சியில் வச்சு வச்சுருந்தாங்க, கோவை வடக்கில் வானதி சீனிவாசன் அவர்கள் வச்சு வச்சுருந்தாங்க. இந்த முறை மீண்டும் பாஜகவினர் வந்து கொங்கு மண்டலத்தில் பரவலாக போட்டியிடுறாங்க. அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு? ஏற்கனவே அதிமுக பலமாக இருக்குது, இவங்களும் பிஜேபியும் இருக்கிறனால அவங்களும் அதிகமான தொகுதியில் இந்த முறை வந்து அவங்க அதிகமான நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து போடுறப்ப இந்த தடவை ஆனால் பிஜேபிலையும் இன்னும் ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர்களோடு இன்னும் கூடுதலான உறுப்பினர்கள் வர்றதுக்கு கொங்கு மண்டலத்தில் வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சரியாக வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். திமுக இணையதள உடன்பிறப்புகள் அண்ணாமலை வந்து புறக்கணிக்கப்படுறாருன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உண்மையிலேயே அண்ணாமலை புறக்கணிக்கப்படுறாரு? இல்லை, உங்களுக்கு தேசிய கட்சிகளை தொடர்ச்சியாக தலைவர்கள் மாற்றப்படுறது இயல்பு. அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் மாற்றப்படுறது இயல்பு. ஒரு தலைவர் வர்றப்ப இயக்கம் வேகமாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பிஜேபி அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கூடுதலாக தமிழகத்தில் வேகமாக வளர்ந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அவரை வந்து அடுத்த தலைமை ஒருத்து வர்றப்ப அந்த கட்சியிலே எல்லாம் சமரசமாகி அவங்கெல்லாம் களத்துக்கு போய் வேலை செஞ்சு அடுத்த தலைவர் வந்துட்டாங்க. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சுட்டாங்க, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது குறிப்பாக திமுகவினுடைய உங்களுக்கு திமுகவில் இருக்கிறவங்க அது அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக அதை ஏற்படுத்தி பிஜேபி அதிமுக தொகுதிக்குள்ளே வேலை செய்யாத மாதிரி ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு திட்டமிட்ட அவங்க இன்னொன்று குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடியார் அண்ணாமலையை பழி வாங்கிட்டாரு அப்படின்னு திமுக ஐடிவியினர் வந்து எழுதுறாங்க. அப்படி எழுதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. திமுக தான் வருத்தப்படுறாங்களே தவிர இதே அண்ணாமலை என்ன சொன்னார், அண்ணன் எடப்பாடியை ஜெயிச்சு தமிழகத்தின் முதல்வர் வரணும்னு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இதில் வருத்தப்பட இவங்களுக்கு என்னென்னா, எப்படியாவது இவங்களுக்குள்ள ஒரு சண்டை முடி உங்களுக்கு 2 தடவை டெல்லி போனார்னா உடனே அவர் டெல்லியில் தான் கூட்டணி முடிவு பண்ணுறாரு, பூரா வந்து 70 தொகுதி வாங்க போகுது, பாதிக்கு பாதி பிஜேபி நிற்க போதும் தொடர்ச்சியாக அதிமுக மேலே இவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் ஒரே வேகமாக அவர் எதிர்பார்த்ததை விட மிக கூட்டணியை சிறப்பாக அமைச்சு யாருக்கு என்ன தொகுதி கொடுக்கணுமோ அதை தொகுதியை சுருக்கமாக எப்படியும் தமிழ்நாட்டில் அதிமுக வலுவாக தொகுதி பங்கீடு இருக்குமோ அதுபோல் இந்த தொகுதி பங்கீடை பொறுத்தளவுக்கு எடப்பாடி சிறப்பாக செய்து முடிச்சிருக்கிறாரு. அது தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளி வீசி கூட்டணிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி காட்டி அதை மக்கள்கிட்ட பிரச்சாரமாக கொண்டு போய் வந்து தேர்தலில் மக்களை குழப்பறதுக்கான வேலை தான். அதெல்லாம் இன்னும் 2 நாளில் சரியாயிரும். தேர்தல் களத்துக்கு போயிட்டோம்னா அதில் சூழல் மாறிடும். இன்னைக்கு 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலையும் அதிமுகலேருந்து அறிவிச்சிட்டாங்க. கூட்டணிகளுக்கு ஒதுக்கின தொகுதிகள் குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஒட்டஞ்சத்திரம் வந்து அமைச்சர் சக்கரபாணியுடைய கோட்டை, அதேபோல் ஈரோடு தெற்கு வந்து ஈரோடு மேற்கு வந்து இவர் அமைச்சர் முத்துசாமி இவர் வலுவாக உள்ள இடம், இப்படி வந்து தோற்கக்கூடிய இடங்களாக கூட்டணிக்கு ஒதுக்கி இருக்கிறாரு அப்படின்னும் திமுக தரப்பினர் எழுதிட்டு வராங்களே. இல்லை, அது திமுக தான் எழுதுறோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒட்டஞ்சத்திர தொகுதியாக இருக்குது. ஒட்டஞ்சத்திர தொகுதி தொடர்ச்சியாக ஏடிஎம்கே வெற்றி பெற்றுட்டு இருந்த தொகுதி தான். அதுக்கப்புறம் அமைச்சர் சக்கரபாணி வந்திருக்கப்போ தொடர்ச்சியாக அவர் வெற்றி பெற்று இருக்கிறாரு. அந்த மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பு பெற்றிருக்கனால அவர் தொடர்ச்சியாக அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே வர்றாரு. அது கூட்டணியில் கொடுக்குறப்ப ஒரு தொகுதி 2 தொகுதி நீங்கள் 5 தொகுதி கொடுக்குறப்ப நீங்கள் 5 தொகுதியுமே அவங்க எதிர்பார்க்குற தொகுதி கொடுக்க முடியாது. ஒரு 2 தொகுதி 3 தொகுதி அவங்க எதிர்பார்க்குற தொகுதி கொடுத்தாலும் சில தொகுதிகள் கூட்டணியில் வேற யாராவது கேட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அதை பிரித்து கொடுக்குறது இயல்பு தானே. தேர்தலில் வெற்றி பெறணும்னு களத்துக்கு போகிறவங்க அது அமைச்சர் தொகுதியாக இருந்தாங்கன்னா அமைச்சர்கள்னால் என்ன தோக்காமையாகவே இருக்கிறாங்க, எத்தனையோ அமைச்சர் தோற்றுருக்குறாங்க. சரியாக வேலை செஞ்சோம்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படித்தான் பிரித்து கொடுக்குறாங்களே தவிர நம்ம வந்து தோக்கிற தொகுதியாக பிரித்து கொடுக்குறாங்க இப்போ நின்று எல்லா தொகுதியுமே ஜெயிச்சிருவாங்க அப்படிலாம் இல்லை. தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சியுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சி இருக்குது, தோல்வி ஏற்றுக்கிற கட்சியும் இருக்குது. அதுபோல் தொகுதி அவங்க உடன்பட்டு தானே அந்த தொகுதி வாங்கியிருப்பாங்க. வாங்கி இன்னைக்கு கூட வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிட்டு அவங்க களத்துக்கு போயிட்டாங்க. இந்த திமுக தான் ரொம்ப பாவம். அவங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசாமல் ஊடகங்களும் அதே நேரத்தில் திமுக உடன்பிறப்புகளும் தொடர்ச்சியாக அதிமுக மேலேயும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர அப்படிலாம் சூழலில் நல்ல கூட்டணி சிறப்பாக போயிடுச்சு. எல்லா தொகுதியிலும் அறிவிச்சு வேட்பாளர் அறிவிச்சு எல்லா கட்சிகளும் களத்துக்கு போயிட்டாங்க. தொடர்ச்சியாக அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அணியில் இன்னும் பட்டியல் இன்னும் உறுதி செய்யப்படலை, வேட்பாளர் அறிவிப்பு எல்லாத்துலேயும் ஒரு தொய்வு இருக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தையே தொடங்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த தொய்வுக்கு என்ன காரணம்? இல்லை, ஆமாம், இவங்க உங்களுக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைச்சது இப்படி தொடர்ச்சியாக வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. இடையில அதிமுக அதுக்கப்புறம் வந்து வேகமாக கூட்டணியை முடித்து வேட்பாளர்கள் அறிவித்து வேகமாக களத்துக்கு போய் வேகமாயிட்டாங்க. திமுகவை பொறுத்தளவுக்கு அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்குள்ள இன்னொரு தொகுதி பிரிக்கிறதுக்குள்ளே இன்னும் நிறையா தொகுதிகளை பிரிக்காமல் இன்னும் அது பேச்சுவார்த்தை இழுபறி இப்படியே இருக்கிறனால அவர் பிரச்சாரத்துக்கும் கொஞ்சம்
முன்னாடியே பண்ண மாதிரி போகாமல் காலம் தாழ்த்தி போக வேண்டிய சூழல் இருக்குது. இன்னும் அவங்களுக்குள்ள இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலே இன்னும் சிக்கல் இருக்குது. ஆனால் அதை எல்லாரும் பேச மறுக்கிறாங்க. அதை பேச மறுத்துட்டு அதிமுகவில் இங்கே ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர திமுகவில் கூட்டணியில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி யாரும் பேசுகிறதில்ல, விவாதம் பண்ணுறதில்ல. அது முழுக்க ஊடகங்கள் நிறையா ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறனால அந்த மாதிரி தொடர்ச்சியாக அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வைப்படி குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் யார் ஒரு முத்திரை பதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே அதிமுக வலுவான உள்ள பகுதி கொங்கு மண்டலம். இரண்டாவதாக உங்களுக்கு பிரதானமாக இருக்கிற திமுக இருக்கிறது. எப்பொழுதும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக வெற்றியை தான் கொடுத்துருக்கே தவிர மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததில்லை. அதுபோல் இந்த தேர்தலிலும் கொங்கு மண்டலத்தில் அதிக பெரும்பான்மையான தொகுதிகளை வெல்லப்போகுது எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக தான் வெற்றி வரும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை.